பாத்தீங்கன்னா இவங்க வந்து வீடு எரிஞ்சிச்சா அதனால சொல்லிட்டு இங்க சமுதாய பஸ்லாம் தங்கியிருக்காங்க. இவங்களோட பேருலாம் நம்ம அங்க ஒருத்தவங்க சாப்பாடு இருக்கும்போது பக்கத்துல நீங்க பாத்துருக்கீங்க. உங்க வீடுலாம் இருந்துச்சுங்களா? பாட்டிமா பசியோட இருந்தீங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுக்க போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நெய் சோறு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. நெய் சோறு, தாளிச்சா, காலிஃபிளவர் 65, மீல் மேக்கர் கிரேவி, அப்புறமேட்டுக்கு வடை, வாழைப்பழம், அப்புறம் பிரெட் அல்வாவோட எடுத்துட்டு போய் இன்னைக்கு வந்து பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்க போறோம். நான் வந்து பிரெட் அல்வா வந்து நம்ம செய்ய போறோம். எங்க சித்தி பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் 65 பொரிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உணவளிச்சு உதவி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா அஜ்ஜு முகமதுங்கிற அண்ணன் தான் வந்து உணவளிக்கிறாங்க. எதுக்காக உணவளிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தந்தை ஓஎம் அப்துல் கஃபூர் அப்படிங்கிறவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஆத்ம சாந்தி அடையணுங்கிறதுக்காக உணவளிக்கிறாங்க. நாங்க இறைவனோட அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடைய இறைவனோட நாங்க வேண்டிக்கிறோம். இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி சமைச்சு எடுத்துட்டு போய் நம்ம வந்து கொடுக்க போறோம். நம்ம வந்து பிரெட் அல்வா செய்யறதுக்கு பிரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஊர் தான், சீர்காழி தான். சீர்காழில இருந்து நம்மளை பாக்கிறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அவங்களும் நம்ம கூட ஹெல்ப் பண்ண போறாங்க. இப்ப பிரெட் அவங்களும் சேர்ந்து கட் பண்ண போறாங்க. உங்க பேர் என்னண்ணே? என் பேர் சதாம்பா. சதாமாண்ணே? ஆமா. உன் பேர் ஐயப்பன். ஐயப்பன். இந்த பையன் எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்டேன். பொரிக்க வேணாமா? ஓடுப்பா. ஆயா சார்பா சூடாயிடுச்சு, போடு பொரிச்சிடலாம். பிரெட் அல்வாக்கு நெய் ஊத்தி முந்திரி திராட்சையை வறுத்துருவோம். பிரெட் அல்வா செய்யறதுக்கு இப்ப தண்ணியை ஊத்திப்போம். அல்வாக்கு ஜீனியை கொட்டிடலாம். 1 கிலோ ஜீனி, பாவு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பிரெட் அதுல அப்படியே சேர்த்துடலாம். இந்த பிரெட் அப்படியே ஜீனி பாவுல நல்லா ஊறி நல்லா வந்து அந்த இருக்க அந்த முறுமுறுப்புலாம் கரைஞ்சு அப்படியே குழ குழன்னு ஆகும். அப்படியே திக்கா அப்படியே மாவு மாரி வரும். அதே மாதிரி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டணும். அப்புறம் நெய்யை ஊத்தி முந்திரி பருப்பை போட்டு அப்படியே இறக்கி வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான்.
வந்து அல்வா அப்பதான் நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப நெய் ஊத்தி நல்லா கிண்டிக்கலாம். இப்ப அல்வா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏலக்காய் தூவி கிண்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப அல்வா நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. மில்க் மேட் ஊத்திக்கலாம். மில்க் மேட ஊத்தியாச்சு. இப்ப முந்திரி திராட்சை போட்டலாம். நெய்யில வறுத்த முந்திரி. அல்வா எப்படி வந்திருக்கு பாருங்க. தாளிச்சா செய்யறதுக்கு மிஷின்ல ஆட்டின சுத்தமான சூரியகாந்தி எண்ணெயை சேர்த்துப்போம். பட்டை கிராம்பு, வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகா கொட்டிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்க உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சவு அப்புறம் வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னா கொட்டி கிண்டிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊத்திக்கிறேன். கடைஞ்சி வச்ச பருப்பை ஊத்திக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். தாளிச்சா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப புளியை ஊத்தி கரைச்சி வச்சிருக்க புளியை ஊத்தி ஒரு கொதி விட்டோம்னா அப்படியே தாளிச்சா கமகமன்னு ரெடி ஆயிடும். இப்ப ஊத்திடலாம். நண்பர்களே, ஒரு வழியா பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெய் சோறு, அப்புறம் தாளிச்சா, அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் 65, அடுத்து வந்து மீல் மேக்கர் கிரேவி, அடுத்து வந்து நம்மளோட பிரெட் அல்வா, அப்புறம் வாழைப்பழம் இருக்கு, வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறோம். அப்புறம் வடை வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில வந்து பொரிச்சிட்டு இருக்காங்க எங்க சித்தி. இப்ப பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதா. எங்க சித்தப்பா ஆல்ரெடி உட்காந்து ஆரம்பிச்சிட்டாங்க இருட்டாகிறதுன்னு சொல்லிட்டு. நானும் போய் உட்காந்து பார்சல் போட போறேன். இன்னைக்கு யார் உணவளிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹஜ்ஜி முகமது அப்படிங்கிற ஒரு அண்ணன் தான் வந்து உணவளிக்கிறாங்க. எதனால அவங்களோட தந்தை ஓஎம் அப்துல் கபூர் அப்படிங்கிறவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஆத்ம சாந்தி அடையணுங்கிறதுக்காக ஒரு 100 பேருக்கு வந்து வெஜ் சாப்பாடு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து பார்சல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு எடுத்துட்டு போய் பழம், அப்புறமேட்டுக்கு அல்வா எல்லாத்தோட எடுத்துட்டு போய் இன்னைக்கு சூப்பரா சிறப்பா இன்னைக்கு வந்து கொடுக்க போறோம். அவங்க தந்தை ஆத்ம சாந்தி அடைய நாங்க இறைவனோட வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்ல அந்த அண்ணனுக்கு இன்னைக்கு உணவளித்த அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி எங்க வில்லேஜ் ஃபுட் சவர் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, ஒரு வழியா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்சல் போட்டாச்சு. இங்க பாருங்க, வடை வந்து நம்ம காட்டுல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அப்படியே பொரிச்சு அப்படியே எடுத்து வந்து வச்சு சூடோட இருக்கு. பார்சல் வந்து போட்டாச்சு. நெய் சோறு உள்ள பாத்தீங்கன்னா அது உள்ள வந்து காலிஃபிளவரோட உள்ள வச்சு நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி, அப்புறமேட்டுக்கு வந்து பிரெட் அல்வா, அடுத்து வந்து தாளிச்சா, அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்கு. வாழைப்பழத்தோட வச்சு நீங்க வந்து செம்மையா கொடுக்க போறோம். அவர் உள்ள ஒரு நெய் சோறு, அப்புறமேட்டுக்கு மீல் மேக்கர் கிரேவி, பிரெட் அல்வா, தாளிச்சா, அப்புறமேட்டுக்கு ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு அதுல ஒரு வடை, நல்லா பெரிய வடை பாத்துக்குங்க. எல்லாத்தையும் அப்படியே ஒரு முடிச்சு போட்டு அப்படியே ஓரமா எடுத்து வச்சிட வேண்டியதான். எல்லாத்தையும் இதே நம்ம போட்டு எடுத்துக்க போறோம். ஒரு நெய் சோறு டப்பா, அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி, தாளிச்சா, பிரெட் அல்வா, வாழைப்பழம், வடை ஒண்ணு, மணி 8. வடை போடலடா, கலர் எடுத்து விட்டு விட்டாங்களா? இப்ப நம்ம வந்து இரவு உணவு நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். இப்ப மணி பாத்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து கரெக்டா பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். சீக்கிரமா கரெக்டான டயத்துக்கு போடுங்க.
மேக்கர் கிரேவி, பிரெட் அல்வா, வடை, வாழைப்பழம் வைங்க மாமா. வாழைப்பழம் அப்படியே முடிச்சு போட்டுருவோம். பார்சல் போட்டாச்சு பாருங்க. நம்ம வந்து கரெக்டா எண்ணி போட்டோம் 100 பார்சல். இப்ப எடுத்ததுல வந்து அடுக்கி நம்ம காருல அடுக்கி வச்சுட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். இப்ப ஐயா நமஸ்தே. இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பாடு, வாழைப்பழம் எல்லாமே இருக்கு, வடை இருக்கு, தண்ணி இருந்தாங்க சாப்பிடுங்க. வாழைப்பழம், நூற்றோடு, வடைலாம் இருக்கு, சாப்பிடுங்க. நாங்க தண்ணி இல்லையா சாப்பிடுங்க. தண்ணி தாங்க தருவோம். கீழே ஊந்துருப்பதா இருந்தாலும் ஒரு 10 குடிச்சுங்க தண்ணி. அவர் எத்தனை டைம் முடி வெட்டி முடித்தாலும் அவர் தான் இருக்காரு. இவரை வந்து மணல் காப்பதுல வந்து சேர்க்கணும் இதுக்கத்துல. ஆமா சாப்பாடு சாப்பாடு என்ன தண்ணி. ஐயோ பால் விற்க போயிருக்காங்களா? பால் விற்கவா? பந்து விற்க போயிருக்காங்க. சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? தண்ணி, நெய் சோறு, வாழைப்பழம், போண்டா எல்லாம் இருக்கு, வடலாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. தண்ணி தண்ணி சாப்பாடு தண்ணி எடுத்தா தண்ணி 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 இருக்கா? பழம் இருக்குது, வடை இருக்குது, சாப்பிடுங்க. ஐயா சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிடுங்க ஐயா. நெய் சோறு இருக்கு, வாழைப்பழம் இருக்குது, வடை இருக்கு, கிரேவி, தண்ணி. சாப்பிட்டீங்களா? இல்ல சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி சரிங்க ஐயா. சரி இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? பிரிச்சு சாப்பிடுங்க ஐயா. சாப்பாடு 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 சாப்பிடுறீங்களா? சாப்பாடு ரொம்ப பசியில் வருது. பசியில் இருக்கிற ஐயா தண்ணி இருக்கு. சாப்பாடு சாப்பிடுறீங்களா? இல்ல தண்ணி இருக்குண்ணா, சாப்பிடணும். ஐயா தத்தா தண்ணி சாப்பாடு, தண்ணி இங்க இருக்கு, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மட்டுமாண்ணா பசியோட இருந்தீங்க? வெளியூருங்களா? இங்கதான் இருக்கீங்களாண்ணா? இங்கதாங்க. என்ன வேலை செய்றீங்க? வேலை இல்லை. இல்ல இல்ல சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் நிறைய இருக்கு. தண்ணி கொடுத்துருங்க. சாப்பிட எல்லாருக்கும் கொடுத்துருங்க, வீணாக்காம. நெய் சோறு, வாழைப்பழம், டிஃபன் இல்லைங்க ஐயா, சாப்பாடு தாங்க ஐயா. ஐயா ஐயா தாத்தா ஐயா சாப்பாடு சாப்பாடு தாங்க. சாப்பாடு இருந்தாங்க ஐயா. புசு பறக்குது மேல. ஐயா சாப்பாடு கொடுறோம், சாப்பிட்டோம். கொஞ்சம் வைக்கணுமா ஐயா? சாப்பாடு நாங்க தண்ணி தண்ணி. நெய் சோறு இருக்குங்க. எல்லாரும் வர சொல்லுங்க. தண்ணி வேறு எடுத்து வராருங்க. கீழே ஒன்று எல்லாம் அங்க வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருக்காங்களா? சரி கொடுங்க கொடுங்க, எல்லாரும் எடுத்துருவோம். எல்லாம் சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டா போகுது. இருக்கு சாப்பாடு. தண்ணி தண்ணி உங்களுக்கு நான் இருங்க. ஒரு 3 பட்டம் சாப்பிடுங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. சாப்பிடுங்க. தண்ணி பட்டம் தண்ணி கொடுங்கம்மா. இரு பாப்பா இருக்கு. வேறுங்க தண்ணி வாங்கிட்டு போங்க. இருக்கு பிடிச்சிங்க போய் சாப்பிடுங்க.
3 பக்கம் 3 போட்டணுமா? மூணு பேர் இருக்காங்க. இருக்குங்க இந்தாங்க. நான் படுத்துருக்கோம். 3 போட்டணும். தண்ணி பாட்டி கொடுத்தா சாப்பாடு கொடுத்துக்கிறேன் எல்லாருக்கும். நிறைய இருக்குங்க. தண்ணி பாட்டில் 2 வச்சிருக்கோம். இந்தாங்க சாப்பாடு. நாங்க அவங்களுக்கு தண்ணி வாங்க ஒரு தண்ணி வைக்கணும். சாப்பிடுங்க. ஆமா இந்தாங்க. ஏய் தம்பி எவ்வளோ? அது தாங்கடியே வண்டி வருறான். அப்புறம் ஒரு பையன் ரோட்ல எடுத்து வந்து அதான் போயிட்டு ஒரு 50 காசு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வீடு எரிஞ்சிச்சா, அதனால சொல்லிட்டு இங்க சமுதாய கூட்டத்தான் தங்கிட்டாங்க. இவங்களோட வீடுலாம் நம்ம அங்க ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது பக்கத்துல நீங்க பாத்துருக்கீங்க. உங்க வீடு எல்லாம் இருந்துச்சுங்களா? பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு எல்லாருக்கும் எடுத்து போய் கொடுத்தாச்சு, சிறப்பா கொடுத்தாச்சு. இன்னைக்கு இந்த உதவி செஞ்ச அண்ணா அஜி முகமது அண்ணனுக்கு எங்க வில்லேஜ் புஷ் அவர் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களோட தந்தை OM அப்துல் கபூர் அவங்களோட ஆத்ம சாந்தியை நாங்க இறைவனோட வேண்டிக்கிறோம்.